பிலிப்பியர் 3. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எளினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ளத்தராசுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னாலானவைகளை மறந்து முன்னாலானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்தினாலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவராய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பா. செபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருபோதும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர பலப்பட கர்த்தாவே அறியாமையினால் செய்த தவறுகள், பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் யாவையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கத்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாதாவின் கிரியைகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடன்கள் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கர்த்தாவே அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீண் செலவுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பொல்லாதாவின் கிரிகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர பலப்பட நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. அப்பா, பொல்லாதாவின் கிரிகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே முன்னோருடைய சாபக்கட்டுகள் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாதாவின் கிரிகள் நிர்மூலப்படுத்தப்படுவே செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பாடுகள், பலவீனங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே பலப்படுத்தும். நீரே ஆளுகை செய்யும். உம்முடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கத்தாவே நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே பலப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரை இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் யாவையும் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.